அபி ஆளைய காணோம். நேற்று ஏதோ சத்தமா இருந்தது. அதை ஏன்க்கா கேக்குறீங்க? வந்து உட்காருங்க, என்னன்னு சொல்றேன். இந்த வீட்ல நான் பெரிய மனுஷன் ஒரு இருந்துகிட்டு பாடா பாடுறேன். என்னால ஒண்ணும் முடியலக்கா. ஏன்க்கா கேளுங்க. இந்த வீட்ல எங்க வீட்லன்னு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துல யார் வீட்டுலதான் புருஷன் பொண்டாட்டி சண்டை வரல? பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைய வந்த பாடா படுத்தி வைக்கிறதோட இல்லாம ஏதாவது ஒண்ணா போன போட்டா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ வீட்டாளுகள்லாம் வர வச்சிடுறா. அவங்க எல்லாம் இந்த பிள்ளைய கூட இப்படி பாடா படுத்திட்டு இப்படி இது விட்டுட்டு போயிட்டாலே காலையில இருந்து ஒரு வேலையும் பண்றது இல்லைங்கக்கா. இதெல்லாம் கேட்க போனா சண்டை வந்துரும்க்காங்க. கட்டி கொடுத்துட்டு அவங்களும் வந்து சேவனே இருப்போம் இல்லாம கட்டி கொடுத்த பிள்ளை வாழ்றதா இல்லையா? உடனே வந்து நீங்களாம் கண்டிக்கலன்னா நான் வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அந்த பிள்ளை வாழ நினைக்கிறாங்களா இல்ல கெட்டு போன நினைக்கிறாங்க? யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நியாயமா பார்த்தா இவளையும் கம்ப்ளைண்ட் பண்ணதான் செய்யணும். என்னமோ யோக்கியமா பேசுறா பாரு. என்ன என் பையனை வெளியில பண்ண தப்பாக்கா பண்ணிவிட்டான்? அவ்வளவு டார்ச்சர்க்கா. அதுதான்க்கா இந்த வீட்டுல சத்தமே. ஏங்கா என் குரல் ஏதாவது கேட்டுதாக்கா நான் பாட்டுக்கு சேவனேன்னு இருப்பேங்க்கா. வீடு வீடு அப்படி போய் பேசுவேனா இல்ல உன்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன். ஏதோ என் மனசுக்கு வரட்டும், அதுவும் நீ கேட்டியே அப்படின்றதான் நான் சொன்னேன். ஆனா அது கூட நான் சொல்லாம சேவனேன்னு என்னாலேன்னு நான் கிடப்பேங்க்கா. என்னத்த சொல்றது? இதோ பாருங்க, நேற்று என் மையன் ஆசாசையா எனக்காக எடுத்து கொடுத்தான். என்ன அபி இப்படி கருத்து போயிருக்கு? அக்கா இது ஃபேஷன்க்கா. இது வந்து ஆன்டி பீஸ். ஆமா இது அப்படிதான் இருக்கும். ஆன்டி பீஸ் இல்ல, ஆன்டி கிளட் பீஸ். கேள்விக்கு இதெல்லாம் நல்லா தான் தெரியும். அதுதான்க்கா. சரிக்கா நான் அப்புறம் வரேன். ஏன்னா வந்து என் மருமக வர நேரம் மாட்டேன். காலையில இருந்து பாத்துக்கோங்க, எல்லா வேலையும் நானே செய்யறேன்க்கா. சமைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் பண்றேன்க்கா. ஏன்னா வீட்டுல வாஷிங் மிஷினை கொண்டு வந்தா நம்ம இந்த இது போட்டு எடுத்து காய வைன்னு சொல்றதுக்கு இல்ல நம்ம எடுத்து போட்டு எடுத்து காய வைக்கிறதுக்கு அதுவும் இங்க இல்ல. நான் படாத அவஸ்தைப்படுறேன்க்கா. என் மருமக வந்துட்ட போல. வந்துட்டேன். எப்பமா வந்த? தம்பியை குடுக்க சொல்லிட்டு போனியாமே, அதை நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நான் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ல. காலையில ஜாமா விளக்குறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாம். நீங்க இந்த துணி மடிச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து மடிக்கிறேன்னு சொன்னல. காலையில இருந்து அவ்வளவு வேலை பாக்குறீங்க.